நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, சோனா எழுந்துரு. சோனா எழுந்து. சோனா என்ன சோ எங்க சோனாவே எழுந்துச்சிட்டாளா? அப்ப நான் தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. டைம் என்னாச்சு? ஏய், மணி இப்பதான் 7 ஆகுது. சுஹானா எப்படி அதுக்குள்ள எழுந்துருச்சா? அதுவும் காஃபி ஜூஸ் எதுவுமே இல்லாமையா? இவ்வளவு காலையில எங்க போனா அவ எங்கன்னு முதல்ல போய் பார்க்கணும். ஒருவேளை கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பாளா? சோனா எங்க? அண்ணி, அண்ணி, சோனா எங்கேயாவது பாத்தீங்களா? அவ வந்து அவ ரூம்ல இல்லையா? இல்ல அண்ணி. என்ன பேசுற நீ? ஒரு நிமிஷம். நிஷா அக்கா, நிஷா, சுஹானா அவ ரூம்ல காணுமா? இஷான் தேடுறான். அவ கிச்சன்ல இருக்கலா? சுஹானாவது கிச்சன்லயாவது? பாதி தூக்கத்துல எழுந்து வந்துட்டியா? தூக்கத்துல இருந்து வெளியே வா இஷான், தூக்கத்துல இருந்து வெளியே வா. கண்ணை திறந்துகிட்டே கனவு காணக்கூடாது. எங்க அவ எங்க போனான்னு தெரியலையே நிஷா. நிஷானி, நீங்க சொல்லுங்க, சுஹானா எங்க இருக்கா? இஷான், உன் விளையாட்டுக்கு அளவே இல்ல. உன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணி, எனக்கும் தான் தெரியல. இவ்வளவு காலையில அவ எங்க போயிருப்பா? தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இஷான், 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 நிச்சயமா அவ ரூம்ல இல்லையா? இல்லன்றல. ஆனா இவ்ளோ சீக்கிரம் அவ எந்திரிக்க மாட்டாளே. இப்பதானே விடிஞ்சது. அவ எங்க போயிருப்பா? இஷான், நிஜமாவே அவ இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டாளா? சரி நிஷா, நீ போய் ஜூஸ் ரெடி பண்ணு, நான் போய் காஃபி ரெடி பண்றேன். இல்லன்னா ராதாத்த கோவிச்சுப்பாங்க. அட விடுங்கக்கா, இவன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான். சுஹானாவது இவ்ளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறதாவது வாய்ப்பே இல்ல. அண்ணி, நான் உனக்கு காமெடி எல்லாம் பண்ணல. அவ சத்தியமா ரூம்ல இல்ல. அவ எனக்கு முன்னாடி எழுந்திருச்சிட்டா போல இருக்கு. ஆனா எங்க போனான்னு தெரியல. ஆனா நான் வீடு ஃபுல்லா எல்லாருக்கும் டீ கொடுத்து அவளை பார்க்கவே இல்லையே. இப்ப நீ என்ன சொல்ல வர நிஷா? சுஹானா இங்கேயும் வரல, அவ ரூம்லயும் இல்ல. அப்போ அவ எங்க போயிருப்பா? இஷான், நேத்து ராத்திரி உங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் ஏற்படல நிஷா? அவ கோச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு எங்கேயும் போயிடல. சும்மா உளறாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. அவ எதுக்கு வீட்டை விட்டு போனோம்? இல்ல, அது என்னன்னா சுஹானாவோட மூட பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப அவ எங்க போயிருப்பா? ஒருவேளை ராதாத்த கூட கோயிலுக்கு எங்கயாவது போயிருக்கலாம் இல்லையா? என்ன நிஷா? யாரு கூட கோயிலுக்கு போனது? இந்த நீயும் வாங்கிக்கோ. இஷான், ராதாத்த என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் இஷான், இந்த பிரசாதம். இல்ல, எனக்கு வேணாம். என்னாச்சு இஷானுக்கு? என்னாச்சு? அப்ப சுகானா உங்க கூட கோயிலுக்கு வரலையா? ஏன் கூட கோயிலுக்கு வரலையே? ஆனா அவ இப்ப வீட்லயே இல்லையே. என்ன சொல்றீங்க? வீட்ல இல்லையா? இல்ல. அப்ப அவ பாத்ரூம்ல தான் இருப்பா. அத நான் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாத்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. அப்ப எங்க? என்னாச்சு? என்ன இங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இஷான் சுஹானா காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கான். காலையில எழுந்த உடனே சுஹானா ரூம்ல இல்லன்னு அவன் பாவம் ரொம்ப மனசு சங்கடத்துல இருக்கான். இஷான், இஷான், இவங்க உன்னை சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சுஹானா ராத்திரியே என்னோட ரூமுக்கு வந்து என் பக்கத்துல படுத்துக்கிட்டா. காலையில இவங்க கிட்ட சொன்னனே. என்ன? அண்ணா, ராத்திரி ரூம்ல தானே? இல்ல, ராத்திரினா நடுராத்திரி. தண்ணி குடிக்க ரூம்ல இருந்து வெளியில வந்திருப்பா போல இருக்கு. அப்போல இருந்து என் கூட தான் இருக்கா. இஷான், சும்மா ஜோக் பண்ணோம்பா. பாதி ராத்திரில உன் பொண்டாட்டி ரூமை விட்டு வெளியே போயிருக்கா, அது கூட உனக்கு தெரியல? கும்பகர்ண மாதிரி தூங்குனியா? நிஷா, இவங்களை யாராவது புதுசா கல்யாணம் ஜோடின்னு சொல்லுவாங்களா? இஷான், நான் சுஹானாவை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எழுப்பி விட்டனே. நிஜமாவே அவ இங்க இல்லையா? இல்லையே. எங்க போயிருப்பா அவ? அட, எங்க போயிருப்பா? தெரியலையம்மா, அவ இங்கதான். இருங்க, அவ எங்க போயிருக்கான்னு நான் சொல்றேன்.
நீ அவளை எழுப்பி விட்டல்ல, அவ அங்க இருந்து கிளம்பி நேரா எங்க ரூமுக்கு வந்துட்டா. தாத்தா தலகாணி கொடுங்கன்னு வந்து நின்னா, அவரும் கொடுத்துட்டாரு. அப்படியே கொட்டாவி விட்டுக்கிட்டு நின்னா. உடனே உங்க தாத்தா ரூம்ல இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து மூடிட்டு வெளியில வந்துட்டாரு. அவ்வளவுதான். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, என்னையும் ரூமை விட்டு வெளியில தரத்திட்டாரு. பாத்தியா உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கான்னு? அம்பிகா அமராவதி அவ பிரிச்சிருக்கா. சத்தியமா ஊரெல்லாம் தேடி இவனுக்குன்னு ஒரு பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோமே. உன் பொண்டாட்டி வளர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அவளுக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல. புகுந்த வீடுன்னா அர்த்தமே தெரியல அவளுக்கு. சரி சரி விடுங்க, நான் போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல விடு ராதா, தூங்கட்டும் கொஞ்ச நேரம். ராத்திரி ரொம்ப நேரம் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா அவ. ஆனா ஏன் அவ எதுக்கு உங்களை பார்க்க வந்தா பெரியமா? தெரியல, ஒருவேளை அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை என்னோட தனிமையை போக்குறதுக்காக அவ வந்திருக்கலாம். சுஹானா, 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 இத கத்தாத சரியா? சோனா, இப்ப நீ தூங்கிட்டு இருக்கிறது நம்ம ரூம் இல்ல, இது தாத்தா பாட்டியோட ரூம். சோனா, சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ். நீ போ, நான் தூங்குறேன். முடியாது, நீ எழுந்தாதான் நான் போவேன். நீ எழுந்துரு. ஏய், வீட்ல எல்லாருமே முழிச்சிட்டாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு சோனா. நீ இங்க படுத்து தூங்கிட்டு இருந்தனா அப்புறம் தாத்தா பாட்டி எப்படி இந்த ரூமுக்கு வருவாங்க சொல்ல? சோனா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீ நேத்து ராத்திரி பெரியம்மாவோட ரூமுக்கு எதுக்காக போன? பெரியம்மா தனியா இருந்தாங்க, அதான் போனேன். என்ன? பெரியம்மா தனியா இருந்தாங்க, அதனாலதான். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. சரி சுஹானா, நீ எழுந்திருச்சு நம்ம ரூமுக்கு போ, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஓகேயா? ஷர்ட், டை, பேண்ட் பர்ஃபெக்டா இருக்கா? ஓகே ஓகே, இப்போ நீ போலாம். இஷான், இன்னைக்கு டின்னருக்கு அனி மெனி வராங்க. சரி, போகும்போது வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். சரியா? அதெல்லாம் வேண்டாம். நீ வரும்போது சாக்லேட்ஸும் ஜெல்லிஸும் வாங்கிட்டு வா, அப்புறம் ஃப்ளாஸ். மற்றது நான் ஃபோன்ல உனக்கு சொல்றேன். சரி மேடம், புரியுது. இன்னொரு விஷயம், திரும்பவும் தூங்க போனா அப்புறம் அவ்வளவுதான். சுஹானா, சுஹானா, கிளம்பு. நானே எழுந்துட்டேன், போதுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவம் இந்த ரேடியோ
நீ அடிச்சாலே அது பயப்படுது. அதனால தான் பாதி பாடுது பாதி பாட மாட்டேங்குது. இது இன்னைக்கு நேத்திக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இப்படியே அடி வாங்கிக்கிட்டு தான் இந்த ரேடியோ பாடுது. முதல்ல உங்க அம்மா இதை தட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நான் தட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் என் 2 மருமகளுங்களும் இப்படிதான் தட்டிக்கிட்டு இருக்க போறாங்க. உன்னை விட்டா அடுத்த 7 தலைமுறைக்கு இதே ரேடியோ வச்சு ஓட்டுவ போல இருக்கே. அத மாத்துன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? நான் இந்த ரேடியோவை மாத்தவே மாட்டேன். இந்த ரேடியோவுக்கும் எனக்கும் எவ்வளவு நல்ல ஞாபகங்கள் இருக்குன்னு தெரியுமா? அந்த காலத்துல இந்த டிவி எல்லாம் கிடையாது. அப்ப இந்த ரேடியோ தானே எனக்கு துணையா இருந்தது. உங்களுக்கு என்ன, நீங்க நாள் பூரா ஆபீஸ்ல அரட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா வழி இல்லாம நாள் பூரா இந்த ரேடியோவை நான் தட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்படியா? நான் ஆபீஸ் போயிட்டு நாள் பூரா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆனா நீ என்ன பண்ணுவ? நீ பாவம் நான் ஆபீஸ் போன உடனே எந்த வேலையும் செய்யாம கட்டில்ல உட்காந்துக்கிட்டு இந்த ரேடியோவை தட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்ப. இருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. பாட்டு வந்துருச்சு. இது ரொம்ப நல்ல பாட்டு. ஆனி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து காத்திருந்தேன். என்ன எதுக்காக முறைக்கிற? நீ பாடினது அந்த ரேடியோவுக்கே பிடிக்கல. நீங்க தான் கண்ணு வச்சிட்டீங்க. இப்ப திருப்தியா உங்களுக்கு? அம்மா, நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. பீடா. மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்க. அம்மா, என்னது நான் பீடா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னத்த சொல்ல, இந்த காயத்ரி தேவியுடைய பழைய சிநேகிதனம் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரேடியோ மகாராஜா மௌனமாயிட்டாரு. ஏம்மா, இந்த ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சா? இந்த பழைய ரேடியோவை தூக்கி போடுங்கம்மா, நான் இன்னைக்கே உங்களுக்கு புதுசா வாங்கி தரேன். ஹலோ, நீ இந்த ரேடியோவை சரி பண்ணி கொடுறா போதும். சரிம்மா. ரிப்பேர் செய்யணுமா? இதோ நான் வரேன். இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். வேண்டாம். அட குடுமா. நான் கொடுக்க மாட்டேன், போங்க. நீங்க கை வச்சீங்கன்னா இந்த ரேடியோ மொத்தமா பாழாயிடும், போங்க. கேட்டியா? என்ன பத்தி என்ன தெரியும்? நீயே சொல்லு. வீட்ல ஏதாவது ஒரு பொருள் பாழா போச்சுன்னா உடனே சரி பண்றேன்னு ஓடி வந்துருவீங்க. ஆனா கடைசியில மொத்தமா அதை பாழாக்கிடுவீங்க. அப்படி போடு. ஏய், கொஞ்சம் வாய மூடு. நான் பேசிட்டு இருக்கேன், தெரியல. வாய மூடு. ஏன் அடிச்சீங்க? நான் இந்த வீட்ல எதை கெடுத்து வச்சிருக்கேன் சொல்லு, ஆதாரத்தோட சொல்லு. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? 1 2 பெரிய மருமகளோட கடிகாரத்துல அலாரத்தை யார் பாழாக்கினாங்க? ஸ்வீட்டியோட ரயில்வே செட் பொம்மையை யார் பாழாக்கினது? நம்ம வீட்ல இஸ்திரி போடுற அயன் பெட்டியை யார் பாழாக்கினது சொல்லுங்க பாக்கலாம். நீ ஏன்டா உம்முன்னு மூஞ்சியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்ல, உன்னோட டேப் ரெக்கார்டரை பாழாக்கினது யாருடா? அப்புறம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு பேசுற டால் வாங்கிட்டு வந்தேன். அத கூட நீங்க தான்ப்பா. ஒண்ணும் இல்ல. பாவம், அந்த குழந்தை எவ்வளவு அழுதா. இந்த ஆதாரம் போதுமா? இன்னும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த ஜென்மமே பத்தாது எனக்கு. நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ சொன்னியே அந்த பொருள் எல்லாம் ஏற்கனவே பாழான பொருட்கள். நான் பாழான பொருட்களை சரி பண்ணலான்னு தான் முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். நான் ரிப்பேர் பண்ண போய் அது சரியா இருந்தது வைய, அது பெரிய கண்டுபிடிப்பா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்கம்மா, உங்களுக்காக பீடா வாங்கிட்டு வந்திருக்கேன். போடா. ஆனா அவகிட்ட என்ன பேச்சு? என்கிட்ட கொடு கொடு கொடு. இந்த பீடா வச்சு புது சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. இத நீ உங்க அம்மா கிட்ட சொல்லுனா. நான் தான் சண்டை போடுறேனா? என்ன? அப்ப நானா சண்டை போடுறேன்? பெருசா வக்கீல் மாதிரி ஆதாரம் கேட்டீங்க. ஏன் அப்படி கேட்டாதான் என்னவா? ஆதாரமே இல்லாம குத்தம் சுமத்துவீங்களா? பாத்தியாடா, எல்லாத்துக்கும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருடா. வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்க வேண்டியது. நான் என்ன பண்ணல? எல்லாத்தையும் உடைச்சு நான் கிளம்புறேன். உனக்கு என்ன பைத்தியமா? வண்டி இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்?
நீயா? எவனாவது போன் பேசிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணுவானா என்ன? சாக விரும்புறியா? ஹலோ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ ஊமையா இல்ல செவிடா? நான் இங்க தொண்டை தண்ணி வந்து கத்திக்கிட்டு இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் ஆசை இல்ல. அன்னைக்கு நீ டாக்ஸி விட்டு இறங்கும் போது MP3 பிளேயரை விட்டுட்டு போயிட்ட, அதனால தான் பேசிட்டு இருக்கேன். அந்த MP3 பிளேயரா? டாக்ஸி இல்லையா? தேங்க் காட். நீ பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்கு. இப்போ உனக்கு புரியுதா உன்னை எங்க பார்த்தாலும் ஏன் உன் பின்னாடியே வரேன்னு? இப்ப அது என்கிட்ட இல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, உன்னோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட கொடு, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். நாளைக்கு சாயங்காலம் அதை வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு வரேன். கரெக்டா 5 மணிக்கு. ஹலோ, அது சரி, 5 மணிக்கு வர முடியுமா முடியாதான்னு கேட்க மாட்டியா? உனக்கு மேனேஜே தெரியாதா? எவ்வளவு வித்தியாசமான ஆளு. நான் இவனோட உயிரை இப்ப காப்பாத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போய்கிட்டு இருக்கா. இடியட். ஆனி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே அள்ளி வைத்து பார்த்தே. பாடு பாடு, நல்லா இருக்கு, பாடு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, என்னோட ரேடியோவை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே, அதை தொடாதீங்கன்னு சொன்னல. இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? நான் கரெக்டா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன், எல்லாம் சரியாயிடும். அனாவசியமா பயப்படாத. இத பாரு, இதுல என்ன பிரச்சனைன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டோன்னு வெய்ய, அதுக்கப்புறம் பிரச்சனை உங்க மூளையில தாங்க இருக்கு. நான் ஆசையா வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு இப்படி பாழாக்குறீங்களே. என்ன பேச்சு பேசுற? உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நான் வாங்கியும் கொடுக்கறேன் இல்லையா? நீங்க வாங்கி கொடுக்கறது யாருக்கு வேணாம்? உங்களோட இந்த முந்திரி கொட்டை வேலை தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு வந்த அலமாரியை நாம உடைக்க வேண்டியதா போயிடுச்சு, தெரியுமா? ஓஹோ, பழைய விஷயத்தை எதுக்கு பேசுற? இத பாரு, அது கொஞ்சம் பொறுமையாரு. எந்த கண்டுபிடிப்புக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப என்னத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? இந்த ரேடியோவை உடைச்சு நீங்க என்ன மொபைல் போனா மாத்த போறீங்களா? இப்ப எதுக்காக கத்துற? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க ரெண்டு பேரும்? அத்தை மாமா ஏன் இப்படி கத்துறீங்க? பாரு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை மாமா ஏன் இப்படி கத்துறீங்க? பாரு, நல்லா பாருங்கம்மா ரெண்டு பேரும். நான் உங்க ரெண்டு பேர் மேலேயும் சாட்சியா வச்சு இந்த ரேடியோ மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த ரேடியோ மட்டும் சரியாகலன்னு வெய்யே, நான் இந்த ரூம்லயே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அத்தை நில்லுங்க. சும்மா கத்துற. அப்பா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் மேல தப்பு இல்லம்மா. நான் நல்லது பண்ணதான் நினைக்கிறேன், ஆனா அது தப்பாயிடுது. உங்க அம்மாவுக்கு இந்த ரேடியோ மேல பாசம் அதிகம், ஆனா இது ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, ரிப்பேர் பண்ணலாம்னு எடுத்தேன், ஆனா கோச்சிக்கிட்டு போயிட்டா. அது சரிப்பா. இப்போ இந்த ரேடியோவை நல்லா பார்த்து சொல்லுங்க, இத சரி பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா? இது பாரு, மனுஷனா பிறந்துட்டா நம்பிக்கையை இழக்க கூடாது. நம்பிக்கை இருக்கணும். ரெடி பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன். பண்ணிடுவாராம். அது சரி, உங்க அம்மாவுக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சா? மாமா, நீங்க அந்த மாதிரி வேலையை தானே பண்ணிருக்கீங்க. ஆனாலும் அக்கா, அத்தைக்கு இந்த ரேடியோல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அப்பா, என்ன ஆனாலும் சரி, இந்த ரேடியோவை நீங்க ரெடி பண்ணியே தீரணும். அம்மா என்ன சொல்லிட்டு வெளியில போனாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் அவங்க இந்த ரூம்குள்ள கால் கூட வைக்க மாட்டாங்க. நான் இத சரி பண்ணிடுவேன். சரி, நீங்க சரி பண்ணுவீங்க தான், ஆனா இது பாடணும்ல. என்ன? ஏன் பாடாது? கண்டிப்பா பாடும். இத பாரு, நியூட்டன் தெரியும்ல, அந்த பெரிய சயின்டிஸ்ட். அவர் அந்த காலத்துல மரத்துல இருந்து ஆப்பிள் பூமியில விழறத பார்த்தாரு. உடனே அதை வச்சு புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சாரு. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண ரேடியோவை ரிப்பேர் பண்ண முடியாதா என்ன?
இந்த ஒயரை இங்கிருந்து எடுத்து இங்க கனெக்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் இல்ல இது எங்க கனெக்ட் பண்ண எங்கன்னு தெரியலையே. நிஜமாவே உங்களுக்கு இந்த ரேடியோ பாடணும்னா உடனே இதை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட போங்கப்பா. ஆமாம்மா, நீ சரியாத்தான் சொல்ற. ராணு மாமா ஒரு பை கொண்டாயே. சரி, ஆனா எல்லாத்தையும் உள்ள போட்டு எடுத்துட்டு போகத்தா. போ, சீக்கிரம் கொண்டா. நீ சரியாதாம்மா சொன்ன. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் 2 நிமிஷத்துல ரிப்பேர் பண்ணிருப்பேன். இப்ப நீ சொல்றதால தான் நான் எடுத்துட்டு போறேன். சரி சரி போடுங்க. என் திறமைய பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீ சொல்றேன்னு தான் இப்ப நான் எடுத்துக்கிட்டு போறேன். எல்லாத்தையும் போடு, போய் சரி பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன். அச்சா, அட மெயின் பார்ட் இங்க இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பார்ட். கன்றமாணிக்கம் கருப்பையா, பழைய வண்ணாரப்பேட்டை பாலு, கோடம்பாக்கம் சஞ்சய் சுரேஷ் மற்றும் மந்தவெளி ரமேஷ் இவர்களுக்காக இதோ. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போலை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் காயத்ரி, பேரழகு.